ஹலோ, ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா கொரியாண்டர் லீவ் ரைஸ் தான், கொத்தமல்லி சாதம். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது வந்து நான் 2ஆ சேர்த்து கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கின்னு, இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் நல்லா தாராளமாக ஆயில் விட்டு, உங்களுக்கு கீ வேணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனாலும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, அப்புறமா கடலைப்பருப்பு, அப்புறமா வேர்க்கடலை, இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்து மசாலா இருக்கிறது தண்ணி ஊற்றிட்டு எக்ஸஸ் ஆஃப் மசாலா இதில் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு, தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆனணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்குவீஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சாதம் சைடில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக சிம்பிள் அண்ட் ஈஸி குயிக்காக செஞ்சு முடிக்கிற ரெசிபி இது. இப்போ நல்லா சுட சுட சாதம் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். இது நல்லா ஒரு குயிக்காக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு எந்த கலரில் வந்துச்சோ அதே கலரில் தான் நான் காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ போடணும்னு சொல்லிட்டு, நான் அந்த க்ரீனிஷ் கலரில் வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணல. எனக்கு இதே கலரில் தான் வந்துச்சு. பாருங்கள், கொத்தமல்லி சாதம் இதே கலரில் தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸி. மார்னிங் டைமில் என்ன செய்யுதுன்னு பார்த்து டென்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவை நான் சந்திக்கிறேன். பாய்.